வாழ்க வளமுடன். அனைவருக்கும் சிவகரி அன்பான வணக்கம். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நிஃப்டி, பேங்க் நிஃப்டி மற்றும் சென்செக்ஸோட அடுத்த நகர் அப்படின்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. வீடியோ பிடிச்சிருந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உடனுக்குடன் அப்டேட்டுக்கு டெலகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் ஜாயின் பண்ணிங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஃபஸ்ட் நம்ம என்ன சொல்லியிருந்தோம் பார்ப்போம். நம்ம என்ன சொல்லியிருந்தோம், மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த சப்போர்ட் லெவலில் உடைச்சா தான் மார்க்கெட்டில் இறங்க வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு மாதிரி சொல்லியிருந்தோம். அதே சமயத்தில் மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா விசேப் ரெக்கவரி கொடுக்கறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு அந்த எல்லோ ஜோன் போடுது. இங்கே தொட்டால் மார்க்கெட்டில் செல்லிங் இருக்குன்னு சொல்லியிருந்தோம். அப்புறம் மார்க்கெட் பார்த்திங்கன்னா காலையில் பார்த்திங்கன்னா ஓப்பன்லேருந்து ஒரு நல்ல மூவ் கொடுத்து நம்ம கொடுத்த இந்த ரெசிஸ்டன்ஸ் லெவலில் இந்த எல்லோ ஜோன் இதில் தொட்டு தான் மார்க்கெட் வந்து ஃபால் ஆனிச்சு. ஆக்சுவலாக ஃபால் ஆகலை. இது தொட்ட பிறகு மார்க்கெட் வந்து ஃபுல் சைடு செட்டப்புக்குள்ளே போயிட்டு மார்க்கெட்டில் ஒரு எந்த ஒரு மூவ்மெண்ட்ஸுமே இல்லை. சரி, ஓகே. சென்செக்ஸ் பார்ப்போம். ஆனால் இது நம்ம சொன்னபடி தான் நடந்துருந்துச்சு. சரி, ஓகே. பேங்க் நிஃப்டி பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், பேங்க் நிஃப்டி வச்சுருக்கோம். பேங்க் நிஃப்டினா அதான் சொல்லியிருந்தோம், நம்ம பொறுத்தளவுக்கு விசேப் ரெக்கவரி வர வாய்ப்புன்னு சொல்லியிருந்தோம். ஆனால் நம்ம எதிர்பார்த்த ரேஞ்சுக்குள்ளே வரல. நம்ம செகண்டுக்கு மேலே தேர்ட் வரைக்குமே போகிறது வாய்ப்புங்க மாதிரி தான் கொடுத்துருந்தோம். ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த செகண்டை தொட்டு அந்த ரேஞ்சு அந்த செகண்டே பிரேக் பண்ண முடியல. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா 1 2 3 4 கிட்டத்தட்ட 5 6 தடவை பார்த்தீங்கன்னா இந்த லெவல்ஸ் பிரேக் பண்ண முடியாமல் மார்க்கெட் வந்து ஃபுல் சைட்வேஸ் செட்டப்லேயே முடிஞ்சிருச்சு. சரி, ஓகே. சென்செக்ஸ்ன்னு பார்த்துருவோம். ஃப்ரெண்ட்ஸ், சென்செக்ஸ் அதே ஸ்டைல் தான். பார்த்தீங்கன்னா இந்த செகண்ட் ரெஸ்ட் வந்து பிரேக் பண்ண முடியல. அதில் தான் மல்டிபிள் டைம் பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 கிட்டத்தட்ட 7 தடவை இந்த ரேஞ்சை விட்டு நவர முடியாமல் ஒரு சைடு செட்டப்புக்குள்ளே தான் இருந்துச்சு மார்க்கெட் முடிய போகிற மட்டும் சின்ன ஒரு ஃபால் கொடுத்துச்சு. ஆப்ஷன் ப்ரீமியம் அதில் தான் ஓரளவுக்கு இருந்துச்சு. சரி, ஓகே. நாளைக்கு என்ன வாய்ப்பு நிஃப்டியிலேருந்து பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், நிஃப்டி சார்ட் வச்சுருக்கேன். ஃபஸ்ட் எல்லாம் திரும்ப பண்ணிவிடுவோம். நம்ம டே கேண்டில் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், டே கேண்டில் வச்சுருக்கேன். டே கேண்டில் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்சைட் கேண்டில் தான் போட்டிருக்கு. இது வெளியிடாமல் எடுத்துக்க முடியாது. அதனால் கிட்டத்தட்ட நாளைக்குள்ள செட்டப் தான் அப்படியே தான் வரதுக்கான வாய்ப்பு இருக்கும். பார்ப்போம். 50 மினிட்ஸில் பார்ப்போம். ஆக்சுவலாக ஸ்ட்ராங் சப்போர்ட்னு இந்த இடம் இதை உடச்சிச்சுனா தான் மார்க்கெட்டில் ஃபால் இருக்கும். இப்போதைக்கு நம்ம வாட்ச் பண்ணி இந்த இடம் தான். ஏன்னா மார்க்கெட் வந்து இந்த கேண்டில் உள்ளுக்குள்ளே தான் இந்த கேண்டில் இருக்குது. இது மேலேயும் உடைக்கல, கீழேயும் உடைக்கல. அதனால் திருப்பி பார்த்திங்கன்னா நம்ம ஸ்ட்ராங் சப்போர்ட்னு பார்த்தோம்னா இந்த 23,784 தான் நமக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும். அதை விட ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் எடுத்தவங்க இந்த ஹை தான் 24,550 530 அப்படிங்கிறது ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். இதுக்கடையில் மார்க்கெட் ஒரு ரேஞ்சுக்குள்ளே ஒரு சைட்வேஸ்க்குள்ளே போகிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. சரி, ஓகே. 50 மினிட்ஸில் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், 50 மினிட்ஸில் வச்சு நம்ம பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு சப்போர்ட்னு எடுத்துட்டோம்னா 23,925 அப்படிங்கிறது நம்மளோட இன்றைக்கி லோ தான் நம்மளோட ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக இருக்கும். செகண்டை பொறுத்தவரைக்கு பார்த்தீங்கன்னா 23,784 நேற்றோட லோக்கு கீழே ஒரு டே கேண்டிலோட நம்ம ஸ்ட்ராங் சப்போர்ட்னு சொன்னோம்னா அந்த இடம். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு கேப் ஃபில்லிங் இருக்கும் டே கேண்டில். அதோட லோ 23,645. சரி, ஓகே. ரெசிஸ்டன்ஸ்னு எடுத்துட்டோம்னா இன்றைக்கி போன ஹை தான் 24,134 அப்படிங்கிறது நம்மளோட ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். செகண்டை பொறுத்தளவுக்கு 24,209 24,300 அப்படிங்கிறது தேர்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். சரி, ஓகே. இது என்ன மாதிரி மூவ்மெண்ட்ஸ் வாய்ப்புன்னு பார்த்தோம்னா இதில் வந்து இந்த டேவோட லோங்கிறது ஃபஸ்ட்டு சப்போர்ட்டுங்கிறது கொஞ்சம் ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாக இருக்கும். அது பிரேக் பண்ணால் ஸ்ட்ராங்னு சொல்ல முடியாது. இந்த சப்போர்ட் மேலே போக வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை பிரேக் பண்ணால் செகண்டுங்கிறது ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாக இருக்கிறது வாய்ப்பு அதிகம். இதை விட்டு பிரேக் பண்ணக்கூடாது மார்க்கெட். இதில் தொட்டாலும் மார்க்கெட் மேல் நோக்கி போகிறதுக்கான வாய்ப்பு அதிகம். அதே சமயத்தில் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த தேடை தாண்டா நம்ம புல்லிஸ் வரைக்கும் போகலாம். அது வரைக்கும் மார்க்கெட் வந்து இந்த லெவலில் தொட்டால் திருப்பி இறங்க தான் வாய்ப்பு. ஒரு ஓப்பனை பொறுத்தவரைக்கும் ஓப்பனில் ஃப்ளாட்டாக ஓப்பன் பண்ணி கீழே வந்துச்சுன்னா இதில் சப்போர்ட் மேலே போக வாய்ப்பு இருக்கும். ஒரு வேளை மார்க்கெட் மேல் நோக்கி போனிச்சுன்னா எல்லாமே ரெசிஸ்டன்ஸ் கோண தொட்டால் இறங்குறதுக்கான ஒரு செட்டப் தான் ஃப்ரெண்ட்ஸ் மார்க்கெட் இருக்குது. என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆனிச்சுன்னா இந்த மேலே போய் இந்த ஃபஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் தொட்டுட்டு மார்க்கெட் இறங்குறது தான் ஃப்ரெண்ட்ஸ் வாய்ப்பு இருக்கும். ஒரு வேளை இதுக்கு மேலே ஓப்பன் பண்ணுறாங்க அப்படின்னு அந்த ஃபஸ்ட்டுக்கு மேலே ஓப்பன் பண்ணாங்கன்னா தேர்ட் வரைக்கும் கூட போகிறதுக்கு மூவ் இருக்கும். அதாவது ஃபஸ்ட்டு மேலே ஓப்பன் ஆகி ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் பிரேக் பண்ணாங்கன்னா இந்த நேரத்தோட ஹை வந்து 24,300 வரைக்கும் மூவ் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கும். இந்த இடம் தொட்டாலும் ஒரு செல்லிங் இருக்க தான் வாய்ப்பு அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு ஓப்பனை பொறுத்து நமக்கு டெலகிராமில் அப்டேட் பண்ணுறோம். இன்றைக்கி நம்ம அப்டேட் பண்ணுற மாதிரி செட்டப் எதுவுமே இல்லை, அதனால் பண்ணல. சரி, ஓகே. ஃப்ரெண்ட்ஸ், பேங்க் நிஃப்டி பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், பேங்க் நிஃப்டி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணிவிடுவோம். நம்ம டே கேண்டில் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், டே கேண்டில் வச்சுருக்கேன். டே கேண்டில் எப்படி நம்ம இந்த இடம் தான் ஸ்ட்ராங்குன்னு சொல்லியிருந்தோம். அது நேற்றே உடச்சிட்டாங்க. உடச்சி நேரம் க்ளோசிங் கீழே இருந்துச்சு. நம்ம நேற்று சொன்ன இடம் தான் அதே தான். இப்போ பார்த்திங்கன்னா அடுத்து சப்போர்ட் பார்த்தோம்னா இந்த இடம் தான் 55,553 ஒரு இடம் இருக்குது. அதை விட்ட இந்த இடமும் இருக்குது. 2 இடம் தான் இருக்குது. 56,334. இப்போ இன்றைக்கி கேண்டில் பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா இன்சைடு கேண்டில் தான் உள்ளுக்குள்ளே தான் போடுறாங்க. இது வேலிடாக நம்ம எடுத்துக்க முடியாது. அதுபடி பார்த்தோம்னா இந்த லோ பிரேக் பண்ணான்னா இந்த அடுத்த சப்போர்ட் பக்கத்திலே இருக்குது. அதாவது நேற்று ஒரு லோ பிரேக் பண்ணுறது அடுத்த சப்போர்ட் பக்கத்திலே இருக்குது. இதெல்லாம் சப்போர்ட் மேல் நோக்கி ஒரு போகிறதுக்கான வாய்ப்பு மேலே ரொம்ப தூரம் கிடையாது. இந்த டேவோட ஹை நேற்றோட ஹை வரைக்கும் போகிறதுக்கான ஒரு செட்டப் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். சரி, ஓகே. இது டே படி. சரி, ஓகே. 50 மினிட்ஸில் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், 50 மினிட்ஸ் வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு சப்போர்ட்னு பார்த்தோம்னா 57,049 அப்படிங்கிறது நம்மளோட ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக இருக்கும். செகண்டை பொறுத்தளவுக்கு 56,718. தேர்ட் வந்து பார்த்தோம்னா 56,334.
ரெசிஸ்டன்ஸ் எடுத்துட்டோம்னா இன்றைக்கி போன ஹை தான் 57,464 அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். செகண்டை பொறுத்தவரைக்கும் 57,851. தேர்ட் வந்து பார்த்திங்கன்னா நேற்றோட ஹை 58,075. சரி, ஓகே. இது என்ன மாதிரி மூமெண்ட்ஸ் ஆகிப்புன்னு பார்த்தோம்னா, என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் மார்க்கெட் வந்து ஃபஸ்ட்டே இறங்காமல் போனீங்கன்னா ஓரளவுக்கு புல்லிஸ் போகிறது வாய்ப்பு இருக்கும். அப்படியே போனாலும் பார்த்தீங்கன்னா இந்த செகண்ட் டு தேர்டு அப்படிங்கிறது ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம். இந்த இடம் தொட்டாலே மார்க்கெட்டில் ஒரு செல்லிங் தான் இருக்கும். இந்த லெவலில் பிரேக் பண்ணால் அடுத்தது புல்லிஸ் எதிர்பார்க்கலாம். ஒருவேளை ஓப்பனிங் இந்த ஃபஸ்ட் சப்போர்ட் பிரேக் பண்ணாலும் செகண்ட் சப்போர்ட்டுங்கிறது ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக தான் தெரியுது ஃப்ரெண்ட்ஸ். அதில் எதுவும் சப்போர்ட் வாய்ப்பு இருக்குது. தேர்டு வரைக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் தான். ஏன்னா ஒரு பிரேக் அவுட் ஏரியா டேல அந்த இடம் அது பிரேக் பண்ணால் தான் மார்க்கெட்டில் ஒரு ஃபால் இருக்கும். என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த செகண்டுக்குள்ளே சப்போர்ட் மேலே போனிச்சுன்னா நம்ம புல்லிஸ் எதிர்பார்க்கலாம். இந்த செகண்டுக்கு பிறகு எடுத்தாலும் கொஞ்சம் வீக்கு தான், ஓப்பனை பொறுத்து இருக்குது. அதே சமயத்தில் இந்த எல்லோ ஜோனை தாண்டினா மட்டும்தான் நம்ம அடுத்தடுத்து புல்லிஸ் எதிர்பார்க்கலாம். அது வரைக்கும் இந்த இடம் தொட்ட ரெசிஸ்டன்ஸ் இங்கேருந்து நாளைக்கு வந்து புல்லிஸ் போகிறது வாய்ப்பு இருக்கும். ஆனால் இங்கே தொட்ட ரெசிஸ்டன்ஸ் வரதுக்கான ஒரு செட்டப் தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் ஓப்பனிங்லேயே இந்த ஃபஸ்ட்டு சப்போர்ட் உடைக்கும் பட்சத்தில் நம்ம வியூ வந்து கொஞ்சம் குட் சைடு கீழே இறங்கிறதுக்கான டவுன் சைடு வியூவை கொஞ்சம் மாற்றி பார்க்குறது பெஸ்ட். அதாவது மேலே உடச்சிட்டு கீழே வந்தால் பிரச்சனை இல்லை, கீழே உடச்சிட்டு மேலே போனாங்கன்னா நம்ம வியூ வந்து மாற்றி கீழே நோக்கி பார்க்குறதுக்கான ஒரு செட்டப் தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. சரி, ஓகே. சென்செக்ஸ் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ் சென்செக்ஸ் வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டில் ரிமூவ் பண்ணிவிடுவோம். இப்போ டே கேண்டில் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ் டே கேண்டில் வச்சுருக்கேன். டே கேண்டில் கூட ஃபுல்லாக நிஃப்டி தான், அப்படியே சேம் தான். இதுதான் ஸ்ட்ராங் சப்போர்ட். இது உடைக்கல. மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த கேண்டில் லேக்கன் இன்சைடாக தான் இருக்குது. ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ்னு பார்த்தோம்னா இந்த இடம் தான் 78,664. இந்த லெவலில் பிரேக் பண்ண பட்சத்தில் தான் மார்க்கெட்டில் நம்ம அடுத்தது டே கேண்டில் படி புல்லிஸ் எதிர்பார்க்கலாம். ஒருவேளை இது பிரேக் பண்ணான்னா அதுக்கு அடுத்து பார்த்தோம்னா இந்த கேப் ஃபில்லிங் தான் அடுத்த சப்போர்ட்டாக பக்கத்துலேயே இருக்குது. சரி, ஓகே. இது 50 மினிட்ஸில் பார்ப்போம் நாளைக்கு என்ன வாய்ப்புன்னு. ஃப்ரெண்ட்ஸ் 50 மினிட்ஸ் வச்சு நம்ம பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு சப்போர்ட்னு பார்த்தோம்னா இன்றைக்கி போன லோ தான் 76,595. செகண்ட் சப்போர்ட்னு பார்த்தோம்னா நேற்றோட லோ 76,259. தேர்ட் வந்து பார்த்திங்கன்னா 75,608 அப்படிங்கிறது நம்ம டே கேண்டில் ஒரு கேப் சொல்லியிருந்தோம், அந்த கேப் ஃபில்லிங் ஏரியா. சரி, ஓகே. ரெசிஸ்டன்ஸ் எடுத்துட்டோம்னா இன்றைக்கி போன ஹை தான் 77,326 அப்படிங்கிற நம்மளோட ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். செகண்டை பொறுத்தளவுக்கு 77,571. தேர்ட் வந்து நேற்றோட ஹை தான் 77,851. சரி, ஓகே. இது என்ன மாதிரி மூமெண்ட்ஸ்னு பார்த்தோம்னா என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த செகண்ட் டு தேர்டுங்கிறது எல்லோ ஜோனாவோட போட்டலாம். இதை தாண்டினா தான் மார்க்கெட்டில் புல்லிஸ் எதிர்பார்க்கலாம். அதே சமயத்தில் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த ஏதாவது ரெண்டுலேயுமே செகண்ட் வச்சுப்போம். செகண்ட் சப்போர்ட் செகண்ட் ரெசிஸ்டன்ஸுங்கிறது ஸ்ட்ராங்கான செட்டப். இப்போ இந்த செகண்டை விட்டு பிரேக் பண்ணோன்னா மார்க்கெட்டில் இந்த ஒரு பால் இருக்கும். இந்த செகண்டுக்கும் தேர்டுக்கும் பார்த்திங்கன்னா ஒரு 650 பாயிண்ட்ஸ் இருக்குது. அந்த இறங்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கும் இந்த லெவலில் பிரேக் பண்ண பட்சத்தில். அதே சமயத்தில் மார்க்கெட் வந்து மேல் நோக்கி போக போக ரெசிஸ்டன்ஸ் தான். அதனால் வந்து லெவல்ஸ் தொட வந்து மார்க்கெட் இறங்கிறதுக்கான ஒரு செட்டப்பாக தான் இருக்குது. பிரேக் பண்ணாத வரைக்கும் மார்க்கெட் வந்து என்ன தொட்டாலும் திரும்பி கீழே நோக்கி வரதுக்கு தான் வாய்ப்பு அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து இந்த இதுக்கு மேலே இருக்கணும் கேப் அப் இருந்து, அது நேற்றோட ஹைக்கு மேலே கேப் அப் இருந்தால் மட்டும்தான் மார்க்கெட்டில் புல்லிஸ் எதிர்பார்க்கலாம். அது வரைக்கும் என்ன தான் மேலே போனாலும் அடுத்தது கீழே வரதான் வாய்ப்பு இருக்குது. அது மூணுலேயுமே அதே போல தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். சரி, ஓகே. அடுத்த வீட்டில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.